இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு 50 கிராம் சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் பிடிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா இப்போ ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு காய்கறி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த காயெல்லாம் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்துட்டு சோயாவை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா பிறகு எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆச்சி சிக்கன் 65 மசாலாவில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக மல்லிச்செடி கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது ஆறட்டுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 3 கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை இட்லி சட்டியில் மாற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டு ஆற விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டே 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்த பிறகு இதை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செஞ்சு வச்சதை உடனே நிமிஷத்தில் காலி பண்ணிவிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.